திருமாவளவனுக்கு வாக்களித்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் அது கடல் நீரில் கலக்கும் மழைநீரை போன்றது என சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயனை விமர்சனம் செய்துள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கார்த்திகாகிய நான் ஏற்கனவே மக்கள் பணியில் மேயராக பணியாற்றி என்னுடைய சேவையை மக்களுக்கு பரிபூர்ணமாக செய்துள்ளேன். நீங்கள் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்துக்கிட்டால் பெண்கள் அக்கா நிறைய வந்திருக்கீங்க. அக்கா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமில்லாம கிராமப்புற பெண்கள், குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக உங்களுக்காக முத்ரா கடன் இருக்கு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு. அது மட்டுமல்ல, சுய தொழில் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக மத்திய அரசாங்க திட்டங்கள் அத்தனையும் உங்களுடைய வாசற்படிக்காக, உங்கள் சகோதரியாக, உங்களுடைய பெண்ணாக செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மறவாது ஓட்டுச்சாவடிக்கு போங்க, 1ஆம் நம்பர் பட்டனை அழுத்துங்க, தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. மாற்றம் நிச்சயம் இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு சேர்ப்பேன். நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா அது எப்படி மழை காலத்தில் மழை நீர் கடல்ல போய் கலந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகின்றதோ அதே போலத்தான் உங்களுடைய வாக்குறுதியும் செல்லும். அவங்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி தொகுதிக்கே எட்டி பார்க்காத நபருக்கு உங்களுடைய வாக்குகளா, இல்லை பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று உங்களிடத்தில் அடையாளம் காட்ட முடியாத நபருக்கு உங்கள் வார்தா, இல்லை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது உங்களுடைய பிரதிநிதியாக, தாமரை சின்னத்தில் இருக்கின்ற பிரதிநிதியாக என்னை நீங்க வெற்றி பெற செய்தால் நிச்சயம் இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் முன்னேற்றமான பாராளுமன்றம், தொழில் வளர்ச்சியில் முன்னேற்ற பாராளுமன்றம், கல்வியில் வளர்ச்சியின் பாராளுமன்றமாக, பெண்களின் வாழ்வாதாரம் உயர்த்துகின்ற பாராளுமன்றமாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு, மறவாது தாமரை சின்னத்தில் வாழ்க்கை கொடுங்கக்கா. ஒரு பெண் ஒரு குடும்ப பொறுப்பை எப்படி எடுத்து திறம்பட செயல்படுவாளோ, என் குடும்பமாக இந்த பாராளுமன்றம் அனைவருக்கும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.